நண்பர்களுக்கு வணக்கம். ஆடிப்பட்டத்துக்கு எப்படி நம்ம மாடி தோட்டத்தை தயார்படுத்தலாம் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். மண்கலவை தயார் பண்ணணும். அடுத்து வந்துட்டு காஞ்ச செடி கொடிகளை எல்லாம் நாம் அகற்றிடணும். அதுக்கப்புறம் தரையையும் நல்லா கூட்டி பெருக்கி குப்பை இல்லாமல் செய்யணும். அப்போ தான் நமக்கு பூச்சிகள் வராமல் இருக்கும். நம்மளுடைய மாடி தோட்டமும் மாடியும் பாதுகாக்கப்படும். ஆ குப்பைகள், மண்கள் எல்லாம் தங்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, ஈரம் காத்துக்கிட்டே இருந்ததுன்னா, அது நம்மளோட மாடிக்கு நல்லதில்ல. அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகளையும் நல்ல விதமா எப்படி ரீசைக்கிள் பண்ணி, நம்ம தோட்டத்துக்கு தேவையான உரமா மாத்தலாம் அப்படிங்கிறதையும் நாம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நாம தோட்டத்துல இருக்கிற பழமரங்கள், அப்புறமேட்டு மல்லிகை மாதிரி இருக்கக்கூடிய பூச்செடிகளை எல்லாம் கவாத்து பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஜூலை ஆகஸ்டில் தான் கவாத்து பண்ணுனா நல்லா தழைஞ்சு வரும். இந்த மாமரம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச் கீழே தரையை தொடுற மாதிரி வந்தது. மாமரத்தில் அப்படி வளைஞ்சு வர்ற பிரான்ச்சஸ் எல்லாம் விடக்கூடாது. அதனால அதை கவாத்து பண்ணிட்டோம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கொய்யா செடி காய்ச்சி எல்லாம் ஓஞ்சிருச்சு. அதனால இதையும் கட் பண்ணி விட்டாச்சு, கவாத்து பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருவாச்சி மல்லிகைப்பூ செடி, இதுவும் பூத்து ஓஞ்சிருச்சு. அடுத்து இங்கே இது ரோஸ் மல்லிகைப்பூ செடி. இதுலேயும் இலைகள்லாம் மஞ்சள் நிறமாக பூக்கள் வருது, ஆனால் மலர மாட்டேங்குது. அதனால் இதையும் நாங்கள் கட் பண்ணி விட்டுட்டு எல்லாத்துக்கும் உரம் கொடுத்துட்டோம். கடலை புண்ணாக்கும் வேப்பம் புண்ணாக்கும் கரைச்சி ஒரு வாரம் வச்சுருந்து கலக்கி இந்த கவாத் பண்ண அத்தனை செடிகளுக்கும் உரமும் கொடுத்தாச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது நாம் இந்த காய்கறி செடிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். பூத்து காய்ச்சி ஓஞ்ச செடிகள், அதாவது தைப்பட்டத்தில் ஓஞ்சு போன செடிகளில் இருக்கிற அந்த களைகளை எல்லாம் நீக்கணும். ரொம்ப களை மண்டி போச்சு, பல விதமான மூலிகைகள் எல்லாமே மண்டி போனதுனால அதெல்லாம் நீக்கலாம். இங்கே பாருங்கள் திராட்சை செடி. இந்த திராட்சை செடியும் நாங்கள் கவாத் பண்ணிட்டோம். முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் கவாத் பண்ணுறது பெரிய வேலைன்னு. கவாத் பண்ணி அதுக்கும் நாங்கள் உரம் கொடுத்தாச்சு. கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு கலந்த கரைசல், அப்புறம் மண்புழு உரம் 3 கொடுத்தாச்சு. அது தலையவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த களைகளை பார்த்தீங்கன்னாக்கா எல்லா தொட்டிலையும் நிறையா களைகள் இருந்தது. அதெல்லாம் முக்கியமாக டாமினேட் பண்ணது காணாவாழை. அவ்வளவு காணாவாழையும் பொன்னாங்கண்ணி கீரையும் நிறையா முளைச்சிருந்தது. எல்லாத்தையும் இங்கே பறித்து போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். அதுவே உரங்களை எல்லாம் சாப்பிட்றோம். அதனால காய்ச்சி ஓஞ்ச அத்தனை செடிகள் தொட்டிகளில் இருந்த களைகளையும் எடுத்து எல்லாத்தையும் இங்கே போட்டு வச்சுருக்கோம். கும்பல் கும்பலாக போட்டு வச்சுருக்கிறதையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த களைகளில் கீரைகளில் எது நம்ம சமைச்சு சாப்பிட முடியுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்து இந்த களைகளை நாம் எப்படி பக்குவப்படுத்தி வீணாக்காமல் உரமாக தயாரிக்கிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு பிற்பாடு சொல்லுவேன். எவ்வளோ களைகளை அங்கங்கே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த சேப்பங்கிழங்கு செடிகளையும் அறுவடை பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிரைசாந்தமம் செடியில் 3 விதமான களைச்செடிகள் இல்லை, அது உபயோகம் தரக்கூடிய செடிகள் தான். ஆனாலுமே கூட அது இப்போதைக்கு அந்த கிரைசாந்தமும் நமக்கு முக்கியம். அதுதான் தாய் செடி, அதை பாதுகாக்கணும். அதனால் அதில் எப்படி இதை நீக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஆலோவேரா முளைச்சிருக்கு. அதே சமயம் அதே தொட்டியில் ஒரு கொய்யாக்கன்று முளைச்சிருக்கு. எவ்வளோ பெரிய கொய்யாக்கன்று! இன்னொன்று இந்த சங்குப்பூவும் இருக்குது. 4 செடி மொத்தமாக ஒரே தொட்டியில் இருக்குது. இப்படி விடக்கூடாது. கிரைசாந்தமாக நம்ம சீசன் வர்ற வரைக்கும், அக்டோபர் நவம்பர் வரைக்கும் பாதுகாத்து வைக்கணும். அதனால் இதையெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். ஆலோவேராவை நம்ம உரம் தயார் பண்ணிக்கிறதுக்காக இப்போ எடுத்து வச்சுருக்கலாம். கொய்யா செடியும் இந்த சங்குப்பூ செடியையும் களை மாதிரி தூக்கி போட்டாச்சு. கிரைசாந்தமம் படுத்திருந்தது, அதை குச்சி வச்சு நட்டு நல்லா நிமித்தி கட்டி வச்சுட்டோம். இதிலேருந்து பிற்பாடு பதியம் போடணும். இது இலை மக்கு உரம் வீட்டிலையே தயாரித்தது. இப்போ இதை இந்த பக்கத்தில் இருக்கிற ப்ளூ பக்கெட்டில் கொட்டி வச்சுக்குவோம். இதை ஃப்ரீ பண்ணிவிட்டு நம்ம இப்போ தோட்டத்திலேருந்து கவாத்து பண்ண இலைகள் மற்றும் களை செடிகள் பறித்தது எல்லாத்தையும் இதில் போட்டு மறுபடியும் இலை மக்கு உரமாக தயாரிச்சுக்குவோம். நாம் அடுத்த தடவை நாம் மண்கலவை தயார் பண்ணுறதுக்கு இந்த மறுபடியும் இலை மக்கு உரம் நமக்கு கிடச்சிரும். இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு தரையை கூட்டி சுத்தப்படுத்தணும். இந்த கழிவுப் பொருள்களையெல்லாம் எடுத்து நம்ம அந்த கம்போஸ்ட் பின்னில் சேர்த்து வச்சுட்டு கூட்டி அள்ளுறோம் பாருங்கள்.
அப்படி கூட்டினா தான் நமக்கு தரை சுத்தமாகும். அதில் ஒட்டி இருக்கிற மண்ணெல்லாம் போகும். மண் இருந்தாக்க அந்த டைல்ஸில் வந்து ஈரம் காக்கும். அந்த இலை சருகுகள்லாம் இருந்தால் பூச்சிகள்லாம் அங்கே போய் அடைஞ்சிக்கிறதுக்கு வழிவகுக்கும். முன்பே தயாரித்த இலை மக்கு உரம் இங்கே இருக்கு பாருங்க, எடுத்து வச்சிருக்கோம். எவ்வளவு நல்லா மக்கி வந்துருச்சு. இதை வச்சு இப்போ தேவையை நாம பூர்த்தி செஞ்சுக்குவோம். இப்போ வந்து தோட்டத்தில் நாம சுத்தம் செய்தப்ப வந்த இலை தழை அந்த கழிவுகள், கவாத்து பண்ணதுலேருந்து வந்த கழிவுகள், இதையும் இலை மக்கு உரம் தயாரிக்கிறதுக்காக இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டோம். இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் ஏற்படுற கழிவுகள் மற்றும் கிச்சன்ல ஏற்படக்கூடிய கழிவுகள் இவற்றை வச்சு நமக்கு தேவையான இந்த மக்கு உரங்களை தயார் செஞ்சு கொண்டுக்கலாம். எல்லா உரமும் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்ட்டு இல்லை. இதுல இருந்தே மண்புழு உரங்களையும் நாம தயார் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆடிப்பட்டத்துக்காக கிழங்கு வகைகள் எல்லாம் நட்டது எல்லாமே நல்லா செழிப்பா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த க்ரோ பேக் எல்லாம் மண் கலவை தயார் பண்ணி இதுல எடுத்து வச்சு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ தண்ணி தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எங்க ஊர்ல இப்போ திருச்சியில வந்துட்டு 2 நாளைக்கு ஒரு தடவை லேசா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மழையிலே இந்த மண்ணெல்லாம் வந்து நல்லா செட்டில் ஆயிரும். அடுத்து இங்க பார்த்தீங்கன்னாக்க, தோட்டத்த நல்லா சுத்தமா பராமரிச்சிருக்கோம். கிளீன் பண்ணி மண்ணு, குப்பை, காஞ்ச செடிகள், பந்தல்ல இருக்கக்கூடிய கொடி, காஞ்ச கொடிங்க எல்லாத்தையும் தரோவா நீக்கியாச்சு. நீக்கிட்டு ஆடிப்பட்டத்துக்கு தோட்டம் இப்ப தயாரா இருக்கு. இப்ப இங்க பார்த்தீங்கன்னாக்க, இது வந்து ஷேட் நெட்டுக்குள்ள. அடுத்து நாம வந்து வெளிய போய் பார்க்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா, செடி கொடிகள் எல்லாம் நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஆம், தைப்பட்டத்துக்கு போட்ட செடிகளே இன்னும் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, கத்திரிக்காயெல்லாம் நல்லாவே காய்க்குது. இந்த மிளகாய்களும் காய்ச்சிக்கிட்டு தான் இருக்கு. வெண்டைக்காய் எல்லாமே. அடுத்து இங்க நம்ம ஆடிப்பட்டத்துக்காக பழைய மண்ணை மாத்தி செறிவூட்டப்பட்ட மண்கலவை செஞ்சு, இங்க பாருங்க இந்த வாட்டர் கேன்ல எல்லாம் ஏத்தி வச்சுட்டோம். இப்போ இதுக்கு நாம செய்ய வேண்டிய வேலை ஒண்ணே ஒண்ணு தான். விதை போட்டு கன்னுங்கள முளைக்க வச்சு நட வேண்டியது தான். எல்லாமே தயாரா இருக்கு. இது மாதிரி எல்லா செடிகளும் முக்கால்வாசி செடிகள் அப்படியே இருக்கு. இன்னும் தைப்பட்டத்து செடிகள் பாருங்க, வெண்டைக்காயெல்லாம் இன்னுமே காய்ச்சிக்கிட்டு இருக்கு. அதனால இப்போ ஒரு 30 தொட்டியில மட்டும் காய்கறிகள போட்டு விடலாம். இந்த செடிகள்லாம் ஒவ்வொன்னா காய்ப்பு முடிஞ்ச பிறகு, அதுக்கப்புறம் நாம பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இன்னும் பத்தாததுக்கு மண்கலவை செய்யறதுக்காக இங்க வந்து கோகோ பீட் ஊற வச்சு வச்சிருக்கோம். இப்ப நம்ம தோட்டத்துல இன்னொரு பக்கத்துக்கு போகலாம். பாருங்க, இந்த கொடி வகை காய்கள், புடலங்காய் 2 விதமான புடலங்காய் இன்னுமே காய்ச்சு நல்லா வந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த கொடிகள் எல்லாம் காஞ்ச பிறகுதான் இந்த புடலங்காய், சொரக்காய் அதெல்லாம் நடணும். இப்ப நாம வந்து காய்கறி செடிகள் ஒரு 20 விதமான விதை வாங்கியிருக்கேன். அதுங்கள நடலாம். தோட்டத்தை சுத்தம் பண்றப்ப கிடைச்ச கழிவு பொருள்களான இந்த ஆலோவேரா, அப்புறம் வந்துட்டு ஓமவல்லி செடி, சிறியானங்கை இந்த மாதிரி செடிகள்ல இருந்துட்டெல்லாம் திரவ உரம் தயாரிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன். அந்த திரவ உரத்தை தயாரிச்சு அடுத்த வீடியோ போடுவோம். ஏன்னாக்க நம்ம திட உரத்தை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. சில சமயங்கள்ல திரவ உரமும் கொடுக்கணும். வீட்டில் தோட்டத்தில் வேஸ்ட் ஆகுற பொருட்களை கொண்டு உரங்களும் இப்போ நம்ம தயாரித்து வச்சுக்கலாம். அந்த பூச்சி மருந்து வேண்டிய மருந்துகளையும் நம்ம அதே மாதிரி கொஞ்சம் உடனடியா தேவைக்கு தயாரிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆடிப்பட்டத்துக்கு நாம முன்னேற்பாடுகளா எல்லா வேலையும் ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு நாம விதைய போட்டோம் அப்படின்னா தொடர்ந்து நமக்கு விவசாயம் பண்றதுக்கு சரியா இருக்கும். கொடி காய்கறிகள் போடுறதுக்கு இந்த 15 க்ரோ பேக்லயும் மண்ணெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் பாருங்க. நிலத்துல விவசாயம் பண்றவங்க கோடை உழவு 3, 4 உழவு செஞ்சு, அப்புறம் வந்துட்டு தேவையான உரங்களையும் போட்டு உழவு செஞ்சு, மண்ண வந்து பொலபொலப்பா ஆக்கி வச்சிருப்பாங்க. நம்ம மாடி தோட்டம் அப்படிங்கிறதுனால, நம்ப அப்படியெல்லாம் 3, 4 உழவு உழ முடியாது. அதனால தான் வந்துட்டு மண் கலவைய புதுப்பிச்சு, இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சிருக்கோம்.
பூச்செடிகள் எல்லாம் ஒரே பக்கமா நகர்த்தி வச்சுட்டோம். காய்கறி செடிகளுக்கு மட்டும் இப்ப முக்கியத்துவம் குடுத்துருக்கோம். அதனால இந்த தொட்டிகள்ல எல்லாம் காலியா இருக்கிற தொட்டிகள்ல எல்லாம் காய்கறி செடிய நடலாம். இந்த மாதிரி ஆடிப்பட்டத்துக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் தயார் நிலையில இருக்கு. இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.